இனிய காலை வணக்கங்க. நம்ம 28ஆம் தேதி சுயம்பரத்தில் கலந்துக்கிறதுக்கு என்னென்ன வேணுங்க. அதாவது பார்த்திங்கன்னா, பதிவு பண்ணுறவங்களுக்கு மட்டும்தாங்க சுயம்பரத்தில் அலௌடு. நான் டோக்கன் நம்பரை தந்துடுவேங்க. அதனால் இந்த 2 சுயம்பரத்தில் பண்ண மாதிரி அங்கே எல்லாம் பதிவு பண்ண முடியாது. இங்கேயே பதிவு பண்ணிவிட்டு வர்றவங்களுக்கு மட்டும்தான் அங்கே அலௌடு. ஏன்னா ஒரு ஐயருக்கெல்லாம் ஒரு மீறி போனால் ஒரு 20 பேர்த்துக்கு மேலே இது பண்ண மாட்டாங்க. நான் 4 ஐயர் தான் புக் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வர்றதா இருந்தால் முன்னாடியே எனக்கு சொல்லணும். அதுக்கு தகுந்த ஏற்பாடு செய்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணணுங்க. நீங்கள் வரணும்னு பிரியப்பட்டா ஜாதகம், ஃபோட்டோ, பயோடேட்டா கண்டிப்பாக வேணுங்க. ஜாதி சான்றிதழ் வேணும், ஆதார் அட்டை வேணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இனி உங்களுக்கு என்ன தான் நான் இது பண்ணாலும் அந்த கொடுப்பனைங்கிறது அந்த சிவபெருமான் அருள் இருந்தால் மட்டும்தானே இதை நம்ம கலந்துக்க முடியும். அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக வேணுங்க. இது யாரோட கட்டாயத்துலையும் யாரோட வற்புறுத்தலையும் நீங்கள் வர வேண்டாம். உங்களுக்குன்னு பிடிச்சி இது நல்லா இருக்குது போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்க. அதேமாரி திருமண அமைப்பாளர்கள் நீங்கள் வர வேண்டாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுயம்வரம் முடிஞ்சு நான் அடுத்தது இந்த அடுத்த வாரத்தில் உங்களுக்கு நான் மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறேன். இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு ஜாதகம் முடிஞ்சாச்சுன்னா வந்த ஜாதகத்தை உங்கள்கிட்ட காட்டுறேன். மேட்சிங்காக இருந்தால் அமைச்சு கொடுத்து உங்களோட ஒன் சைடு ஃபீஸ் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அது வேறு எந்த ஏன்னா நான் ப்ராமிஸ் பண்ணுனது தான். சரிங்களா? எனக்கு நீங்கள் பதிவு கட்டணம் மட்டும் ரூ. 500 கொடுத்தீங்கன்னா போதும். வேறு எதுவுமே வேண்டியதில்லை. அதனாலங்க நீங்கள் இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு எப்படியாவது நல்ல வழியில் நம்ம அமைச்சு கொடுக்கோம். உண்மையான பயனாளிகளே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இது நான் இனியெல்லாம் மறுபடியும் என்னால் நடத்த முடியாதுங்க. ஏன்னா இதுக்கு செலவெல்லாம் ஒரு 50 to 60 ஆகுது. அவ்வளோ அதை ரிஸ்க்கு. நீங்கள் இல்லை நான் பண்ணிக்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு என்னென்னா கண்டிப்பாங்க ரூ. 1000 நீங்கள் எனக்கு ஃபீஸ் கட்டணும். கட்டிவிட்டு பாப்பாவோட ஃபோட்டோ, ஜாதகம், பயோடேட்டா அனுப்புங்க. பொண்ணை பெற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் அன்றைக்கி இந்த ரதிப்பிரியா இவங்கெல்லாம் என்கிட்ட இதே பண்ண கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணிட்டீங்க. பிள்ளையாக இருந்தாலும் சரிங்க, பையனாக இருந்தாலும் சரிங்க. சரிங்களா? ரூ. 501 நீங்கள் இப்போ ரதிப்பிரியாவுக்கு நான் உண்மையானது என்னென்னா பெற்றவங்க தான்னா கண்டிப்பாக கட்டியிருப்பாங்க. இது யாரோ மீடியேட்டர்கிட்ட ஜாதகம் இருக்குது. ஆனால் தயவு செஞ்சு பிள்ளை பெற்றவங்க முழிச்சுக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக எங்கிட்ட பதிவு பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே சொந்தக்காரங்க நீங்கள் தானே எனக்கு தெரியும். நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா உண்மையான பயனாளிகளாக இருந்தாலும் எனக்கு தெரியாது. சரிங்களா? அதனால் நீங்கள் இது பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுங்க. நான் திருப்பி ரூ. 500 உங்களுக்கு நான் கிஃப்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? அதனால் நீங்கள் வாங்க, எல்லாம் ஒன்று சேருங்க. சுயம்வரத்தில் எல்லாமே கலந்துக்கலாம். உண்மையான ஆளுகளுக்கு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வாங்க. அந்த யாகத்தோட பயன் 3 மாதத்தில் கல்யாணம் முடிஞ்சிடுங்க. நம்பிக்கையாக வாங்க. கண்டிப்பாக நல்லபடியாகவே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். இந்த வருஷத்துக்குள்ளே சுயம்வரம் முடிஞ்சுதுங்க. இனி அடுத்த வருஷம்தாங்க. இனி பார்த்திங்கன்னா இனி ஒரு வருஷத்துக்கு எந்த மாதிரி சுயம்வரமும் கிடையாது. வாழ்க வளமுடன்.